ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அந்த ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி உங்களோட வீட்டுக்கான இபி பில்லை பே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சர்ச் பண்ண வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைன்னா கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம இபி பில் பே பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா மை சர்வீசஸில் பே பில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பே பில்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பே பில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லும். இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் நம்பர் கேட்கும். ஸோ இந்த கன்சியூமர் நம்பரில் நீங்கள் உங்களோட இபி நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இபி அட்டையில் ஒரு 9 நம்பர் இருக்கும். கூடவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் உங்களோட ரீஜன் கோடு நம்பர் கொடுக்கணும். டோட்டலாக 11 நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜன் கோட், அதுக்கப்புறம் 9 நம்பர் உங்களோட இபி அட்டையில் இருக்கும். டோட்டலாக 11 நம்பர். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் கோடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களுக்கு ரீஜன் கோடு தெரியல அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரீஜன் கோடு போடுறேன். ரீஜன் கோடை எடுத்து அதுக்கு கூட உங்களோட இபி நம்பரையும் சேர்த்து நீங்கள் கன்சியூமர் நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. கன்சூமர் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃபெச் பில் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபெச் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கன்சூமர் நம்பருக்கு ப்ரெசென்ட்டாக என்ன டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எந்த டியூ டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே காட்டும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பே நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் உங்களோட அமௌண்ட் இபி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் ஐபிபி மொபைல் பேங்க் அந்த அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் பெய்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். வித்தின் செகண்ட்லேயே உங்களோட இபி பில் பேமெண்ட் ஆயிரும். ஸோ இதோட ரெசிப்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இருக்கும். அதில் கிளிக் பண்ண வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, ரெசிப்ட் இதிலே எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஐபிபி அக்கௌண்ட்டில் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கும் இதோட ரெசிப்ட் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். நீங்கள் அங்கே இருந்தும் நீங்கள் இதோட ரெசிப்டை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களோட ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட வீட்டுக்கான இபி பில்லை எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.